Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஈஸி பேசிக் போனிடெயில் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் காமிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஹேர் ஸ்டைல் லாங் லாஸ்டிங்காகவும் பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு ஹேர் ஸ்ப்ரே. அது என்ன அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனுடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்னோட ஹேர் நான் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரெப் ஆசன் நான் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ்வலாக நான் பண்ணுறதா என்னுடைய வேறு சில ஹேர் கேர் ரூட்டின் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு ஐடியா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த போனிடெயில் ஹேர் ஸ்டைல் அண்ட் இதை நீங்கள் எப்படி செட் பண்ணலாம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேர் ஸ்ப்ரே. இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா L'Oreal பாரிஸ்ல இருந்து ஒரு புது லான்ச் இந்தியாவில். இது வந்து Elnett Satin. ஸோ ஆக்சுவலாக இது இந்தியாவில் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட வந்து இதனுடைய மினி சைஸ் 75 ml பாட்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது உங்க ஹேர் கேர் ரொட்டீன்ல, அதுவும் ஒரு டெய்லி ரொட்டீன்ல உங்களுக்கு தேவையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா நிறைய பேருக்கு இருக்கு. ஹேர் ஸ்ப்ரேலாம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதை அன்றாடம் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கிடையாது. பட் நீங்க ஒரு ஹேர் கேர் ஃப்ரீக், இல்லைன்னா உங்க ஹேர் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கணும்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஒரு ஹேர் கேர் கிட் அந்த பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹேர் ஸ்ப்ரே இருக்கணும். அண்ட் நான் உங்களுக்கு இதை தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும், நீங்கள் அடித்த உடனே அப்படியே ஹார்டாக போய் ஒட்டிக்கும். ஹேர் ஸ்ப்ரேன்றது அதே மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறோம் அப்படின்னா அதை அப்படியே இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு. யூஸ்வலாகவே ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்லரில் வந்துட்டு பியூட்டிஷியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன் இருக்குது. அது அப்படி கிடையாது. ஒரு டெய்லி டே ரொட்டீன்லையும் நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து வச்சு ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது எனக்கு ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உண்மையாகவே ஸ்மெல். நான் பல நாளாக வந்துட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து சும்மாவாச்சும் நான் வந்து எடுத்து அடிச்சுப்பேன். ஸோ நான் ஒரு டெய்லி டே பேசிஸில், டெய்லி நான் வீட்டில் இருக்கும்போது பண்ண மாட்டேன், வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் எப்படி என்னோட ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வாசனை முடிஞ்சிருச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைஅவேலாம் டேம் பண்ணுறதுக்கு, ஃப்ரிஸ் எல்லாம் டேம் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. சீரம், ஆயில், ஷாம்பூ, கண்டிஷனர் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ளைஅவேஸ், ஃப்ரிஸ் ப்ராப்ளம் சாஃப்டன் ஆக்குறதுக்கு இதுக்கெல்லாம். பட் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, ஆல் த்ரூ த டே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் சீல் பண்ணுறது ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு டெய்லி டே பேசிஸில் இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, எனக்கு ஹேர் ஸ்ப்ரே நான் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சிலருக்கு வந்து இந்த பேபி ஹேர்னு இங்கே வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ இந்த பேபி ஹேரை வந்து டேம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இப்படி கையில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு அந்த கையை வந்துட்டு உங்கள் முடி மேலே நீங்கள் இப்படி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்படி சைடில் இருக்க இந்த ஃப்ளைஅவேஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃப்ரிஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு குவிக்காக வந்துட்டு உங்களுக்கு டேம் டவுன் ஆகிடும். இது அதே மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியும் கிடையாது. ஆல்சோ இதில் வந்து மைக்ரோ டிஃப்யூஷன் டெக்னாலஜி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த நல்ல ஒரு ஏரியான ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரேன்னு ஒன்று போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் ஹேர் ஸ்ப்ரேக்கு பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து இது கரெக்டாக பண்ணும். அட் த சேம் டைம் அது ஒரு நல்ல ஒரு ஷைனும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே இது கையில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நேராக உங்கள் முகத்தை மட்டும் மூடிக்கிட்டு உங்கள் ஹேர்லேயே நீங்கள் வந்துட்டு இதை ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20 to 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கோங்க. குவிக்காக நான் ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்டைல் ஆஃப் போனிடெயில். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப பெரிய கம்ப சுத்தரெல்லாம் கிடையாது, ஈஸி தான். பட் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். அதை நான் எப்படி அப்படின்றது காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்றது நான் சொல்கிறேன். சிலருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டை போட்டாலும் உங்களுக்கு நிற்காது, இறங்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும். சிலருக்கு வந்து நீங்கள் போனிடெயில் போடுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இடம், அதுவும் மெயினாக இப்படி பார்ட்டிஷன் எடுக்காமல் இப்படி போடுறீங்கன்னு வைங்களேன், என்ன மாதிரி கொஞ்சம் க்ரூக்கடான ஹேர் லைன் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து போனிடெயில் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வியர்டான ஒரு ஹேர் லைன் தான். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து கூடவே பிறந்ததுன்னும் போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ஹேர் பேண்ட் போடுறோன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரத்தில் இப்படி இறங்கிக்கும். இந்த ஹேர் வந்துட்டு இப்படி இறங்கிக்கும், இந்த இடம் வந்துட்டு இப்படி பிளண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க நல்லா இல்லை அப்படின்னும் போது, கொஞ்சம் வால்யூம்னஸாக இருக்கணும்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பார்ட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தலை வந்து சீவிக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து பின்னாடி இழுத்து சீவில் சாஃப்டாக என்னுடைய ஹேர் வந்து இப்படி நான் பிக் பண்ணிக்கிறேன். ஹேர் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன்.
என்னோட ஹேர் ஸ்ப்ரே வச்சு இப்படி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏதோ ஸ்கார்ஃப் கட்டிட்டு வெளியில் போகிறீங்க, இல்லைனா பஸ்ஸில் போகிறீங்க, இல்லைனா விண்டோ ஓப்பன் பண்ணி காரில் போகிறீங்க, காற்றுல வந்து முடி பிச்சுக்குமா அந்த கவலை நீங்கள் படவே வேணாம். ஃபேஸ் ஃப்ரேமிங், பேங்க்ஸ் ஆர் லேயர்ஸோட அந்த கட்ஸ்லாம் வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் மீதி பார்ட்டை பின்னாடி செக்யூர் பண்ண போகிறேன். போனி போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என் கோம் வச்சு நான் புஷ் பண்ணிக்கிறேன். இங்கே அதே மாதிரி எப்படி சிலும்பி இருக்கேன் இந்த குட்டி குட்டி முடி, இதுதான் ஃப்ளை அவே அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இதெல்லாம் இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் காற்று அடிச்சுன்னா இதெல்லாம் இப்படி வெளியில் வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேர் ஸ்ப்ரே வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகே, பண்ணிவிட்டு ஒரே வாட்டி சீப்பால் நான் புஷ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் பக்கா. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் வச்சு நான் இதை வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் போனியவும் நான் கொஞ்சம் வந்து டேம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் கையில் கொஞ்சமாக அடிச்சுக்க போகிறேன். அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நான் எப்படி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இதை கூட நான் என்னோடய ஹேர் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ணிப்பேன். என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக அகைன் என்னுடைய கையில் நான் இப்படி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸில் மட்டும் பண்ணிவிட்டு இப்படி இதை வந்துட்டு இப்படி ஸ்டிஃபாக வந்து ஆன மாதிரி ஆக்கிடுவேன். அது ரொம்ப அந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்லீக் போனிடெயில் தான் நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். யூஸ்வலாக நான் இது பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக வச்சுட்டு சைட்ஸ்லாம் வந்து நான் ப்ராப்பராக ஸ்லீக்காக வந்துட்டு டேம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன், என்னோட இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி வித்ஸ்டாண்ட் ஆகி இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு. ஸோ எஸ், அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது 24 hours வந்துட்டு இந்த ஒரு ஹோல்ட் வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணும் உங்கள் ஹேரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் 24 hours வந்து வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச். ஆல்ரெடி நான் என்னோட பிரைடல்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் பேருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு பக்காவான ஹேர் ஸ்ப்ரே. நான் இப்போ இன்னும் வந்துட்டு என்னோட கையை இப்படி உள்ளே விட்டு நான் இப்படி வந்து இழுக்கலாம். தொட்டு பார்த்தா சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே போட்ட மாதிரியே கிடையாது. பட் எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கே அந்த ஃப்ளைஅவே எல்லாமே வந்து நல்லாவே டேம் பண்ணியிருக்கு. இது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரிஸ் அண்ட் ஃப்ளைஅவே ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹேண்டியான ஒரு சைஸாக இருக்குது. ஸோ உங்கள் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். வேணும்னும் போது கொஞ்சமாக நான் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேம் பண்ணல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த எல்நெட் சாட்டின் ஃபினிஷ் ஹேர் ஸ்ப்ரேல வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணவே வேணாம். அகைன் இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேக் ஹோம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கையாலே வந்துட்டு டேங்கிள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடி உங்களுக்கு ஹார்டாலாம் இருக்காது. லைக் நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே போட்ட மாதிரி ஹார்டாலாம் இருக்காது. அது அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தான். பட் ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரே போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 rupeesக்கு தராங்க. நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் அபிஷா, மோகனப்பிரியா அண்ட் தர்ஷனா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னோட வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.